Good afternoon, students. So shall we see the next problem on the same method, that is 2n jobs and k machines. So here is the table given. So there are 5 jobs and 3 machines. So we are going to solve this. So first we will convert this into 5 jobs and 2 machines. So 3 machine problem we have to convert into 2 machine problem. So here n is equal to 5 and k is equal to 3. So இப்போ கன்வெர்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோக்கும் லாஸ்ட் ரோக்கும் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த மினிமம் வேல்யூஸ் அண்ட் த செகண்ட் ரோக்கு மிடில் ரோஸ் எல்லாத்துக்குமே நம்ம மேக்ஸிமம் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மினிமம் ஆஃப் ஃபஸ்ட்டு ரோ தட் இஸ் 6 and maximum of second row is 6 and minimum of third row 4. Now we can check the inequality. Minimum of Tij is greater than or equal to maximum of Tij. So here you can check this. 6 is greater than or equal to 6 is equal to 6. So in the condition satisfy ஆயிரும். So the problem can be converted into 5 jobs and 2 machines. இப்போ 2 machine problems இதை convert பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸோ இங்கே 3 machines இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 2 டைமிங்ஸ் ப்ராசஸிங் டைமிங்ஸையும் ஆட் பண்ணுவோம் for first machine and second machineக்கு last 2 processing timings-ஐயும் add பண்ணுவோம். So we'll take that as G and H, where H is equal to T1J plus T2J and H is equal to T2J plus T3J. So first 2 rows-ஐயும் add பண்ணிக்கணும். For processing times ரெண்டையுமே add பண்ணணும். For G and H. Hக்கு வந்து என்ன பண்ணணும், last 2 rows-ஐயும் add பண்ணணும். So now the problem can be written as இப்போ 5 jobs but machines மட்டும் நம்ம reduce பண்ணியிருக்கோம். 3 machine வந்து 2 machines-ஆ convert பண்ணிட்டோம். So G and H. So first 2 rows-அ என்ன பண்ணணும், add பண்ணணும். அப்போ 8 plus 5, so 10 plus 6, 6 plus 2 and 7 plus 3, 11 plus 4. And for the second machine H, you have to add these 2 values, so 5 and 4, 6 and 9, 2 and 8, 3 and 6, 4 and 5. Okay, so after converting it into 2 machine problem, இப்போ usual method, how to find the optimal sequence algorithm. First you have to find out the smallest element. So smallest element பார்த்தோம்னா இங்க 8. 8 is the smallest element and 8 is on machine G, first machine. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மிஷின்கிறப்ப அதோட கரஸ்பாண்டிங் ஜாப் 3 வந்து நம்ம எங்கே பிளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பொசிஷன்ஸில் பிளேஸ் பண்ணணும். ஸோ 3 அண்ட் தென் யூ ஹவ் டு ரிமூவ் திஸ் காலம். இப்போ இந்த ரிமைனிங் காலம்ஸ் 1, 2, 4 and 5 இதில் எது மினிமம் வேல்யூ 9 அண்ட் 9 3 times அக்கர் ஆயிருக்கு. So here and here 3 times occur ஆயிருக்கு. மூணுமே வந்து மெஷின் ஹைட்ல இருக்குது.
அப்போ இதை நம்ம எந்த ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம்? மெஷின் ஹைட் அப்படிங்கிறப்ப அது செகண்ட் மெஷின். ஸோ செகண்ட் மெஷின்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டில் இருந்து அரேஞ்ச் பண்ணுவோம். பட் எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும்? ஸோ யூ ஹவ் டு அரேஞ்ச் ஜாப் 1, 4 and 5. எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய அடுத்த ப்ராசஸிங் டைம்ஸை பார்க்கணும். ஸோ இன்னொரு மெஷினில் அதோட ப்ராசஸிங் டைம் என்னது? ஃபார் 1 you have 13 and for 4 you have 10 and for 5 you have 15. so அப்போ எது largest value? 15 is the largest value. அப்போ அதோட corresponding job ஆன 5 தூக்கி என்ன பண்ணணும், லாஸ்ட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ லாஸ்ட் பொசிஷனில் பிளேஸ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்த லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. ஸோ அதோடைய கரஸ்பாண்டிங் ஜாப் வந்து 1. ஸோ இந்த 1 வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். எங்கே அரேஞ்ச் பண்ணுறோம்? 5க்கு அடுத்த பிளேஸில் பின்னாடி இருந்து அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் அதுக்கு அடுத்தது 4, 10 தான் அதுக்கப்புறம் உள்ள வேல்யூ. ஸோ யூ ஹவ் டு பிளேஸ் த ஜாப் 4 after 1 and the remaining job is placed at the second place. So this is the optimal sequence. Then you have to calculate the total elapsed time. So total elapsed time calculate பண்ணும்போது இப்போ நம்ம ஒரிஜினல் ப்ராப்ளத்துக்கு போயிடணும். ஸோ ஒரிஜினல் ப்ராப்ளம்னா எத்தனை மெஷின்ஸ் கொடுத்துருக்காங்க? 3 மெஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 3 மெஷினுக்கும் நம்ம இன் டைம் அவுட் டைம் calculate பண்ணணும். So you list out the jobs and in the optimal sequence. So 3, 2, 4, 1 and 5. இப்போ மெஷின் A உடைய இன் டைம் calculate பண்ணும்போது first job ஓட இன் டைம் will be always 0. Now you have to check the processing time for machine A. So processing time for machine A for job 3 is 6. So now place 6 here. Add 6 with 0. So you will get 6. And the next job odeya in time will be previous job odeya out time. So in time will be 6. 2 oda in time 6. Now add the processing time of 2 on machine A and put the out time for job 2 in machine A. So for job 2 in machine A, the processing time is 10. So you have to add 10 with 6. அப்போ 16. அடுத்தது 4 ஓட in time will be 16. Then you have to add the processing time of 4 in machine A and you will get 23. அடுத்த job உடைய entering time will be 23. அதுக்கப்புறம் processing time add பண்ணதுக்கப்புறம் 31 and 5 உடைய in time will be 31 and after adding the processing time you will get 42. So we have finished for machine A. In time out time ரெண்டுமே calculate பண்ணிட்டோம். Now for machine B. machine A க்கு idle time வந்து இல்லை. So கரெக்டாக பேலன்ஸ் ஆயிடுச்சு. From 0 to 42. 42 hours அது வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒர்க் பண்ணியிருக்கு. And machine B, come to machine B. Now for job 3, in time in machine B will be 6 hours. And after adding the processing time you will get 8. Now இந்த 8 வந்து இங்கே நம்ம போட முடியாது. அடுத்த ஜாபோடைய இன் டைமுக்கு வந்து 8 வந்து போட முடியாது. பிகாஸ் மெஷின் ஏலேருந்து அது வெளியில் வரக்கூடிய டைம் எவ்வளவு, 16 hours. ஆஃப்டர் 16 hours தான் அது வெளியில் வருது. அப்போ 8 hours மெஷின் பிக்குள்ளே அதால் போக முடியாது.
பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அப்போ இன் டைம் நம்ம என்ன போடணும், இந்த 16 தான் இங்கே போடணும். Then you have to add the processing time and put 22. And again the same problem. So இங்கே 22 hours, but 22 hours வந்து நெக்ஸ்ட் ஜாபுடைய இன் டைமாக இருக்காது. பிகாஸ் மெஷின் ஏலேருந்து அது எப்போ வெளியில் வருது, 23 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வெளியில் வருது. அப்போ அதுக்கப்புறம் தான் அதால் அடுத்த மெஷின்குள்ளே போக முடியும். அப்போ 23 hours தான் இன் டைம். Then add the processing time so that you will get 26. So again the same thing. So you have to put 31. Then add the processing time. And then 5 உடைய in time வந்து 42. And after adding the processing time you will get 46. இப்போ இந்த in time out time நம்ம calculate பண்ணும்போதே அதோடைய ஐடல் டைமையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கால்குலேட் பண்ணி போட்டுடலாம். ஸோ ஃபார் ஐடல் டைம் ஃபார் மெஷின் பி, ஸோ ஃபஸ்ட்டு 6 hours வந்து மெஷின் பி ஒர்க் பண்ணலை. ஸோ அதோட ஐடல் டைம் ஃபார் ஃபஸ்ட்டு 6 hours இட் ரிமைன்ஸ் ஐடல் 6. அண்ட் தென் அதுக்கப்புறம் எப்பெல்லாம் வந்து அது ஒர்க் ஆகாமல் இருக்குதுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி போடுவோம். ஸோ ஆஃப்டர் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 16 ஹவர்ஸில் தான் அடுத்த ஜாப் வந்து உள்ளே போகுது. அப்போ இந்த ரிமைனிங் 8 ஹவர்ஸ் வந்து அது வேலை செய்யாமல் இருக்குது. ஸோ அதோட ஐடல் டைம் 8. தென் கம் டு த தேர்ட் ரோ. ஸோ இப்போ 22 ஹவர்ஸில் வெளியில் வந்துடுது, பட் அடுத்த ஜாப் போகிறதுக்கு 23 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ there is 1 hour கேப். அப்போ 1 hour வேலை செய்யாமல் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 26 அண்ட் 31 தான் உள்ளே போகுது. அப்போ 31 minus 26 that is 5. ஸோ அகெயின் இன்னொரு 5 hours ஒர்க் பண்ணலை. அண்ட் இந்த லாஸ்ட் ரோ 42 minus 36. ஸோ அகெயின் இன்னொரு 6 hours ஒர்க் பண்ணாமல் தான் இருக்குது. இப்போ டோட்டல் ஐடில் டைம் கால்குலேட் பண்ணிக்கலாம், அது லாஸ்ட்டில் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த காலம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் ஐடில் டைம் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம மெஷின் சியில் இன் டைம் வில் பி 8 hours. 3 உடைய அவுட் டைம் தான் மெஷின் சியில் 3 உடைய இன் டைம். Now add the processing time and you will get 16. And then பக்கத்தில் வேல்யூஸ் செக் பண்ணி பாருங்கள். இங்கே 22 இருக்குது, இங்கே 16 இருக்குது. ஸோ 16 ஹவர்ஸை வந்து அடுத்த ஜாபோட இன் டைமாக போட முடியாது. ஸோ அப்போ அடுத்த ஜாபோட இன் டைம் வந்து என்ன போடணும், 22. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் டைமை ஆட் பண்ணிக்கணும். ஸோ தட் யூ வில் கெட் 31. தென் அகெயின் now we can put 31 because மெஷின் பியில் இருந்து 4 இருந்து 26 ஹவர்ஸில் வெளியில் வருது. பட் மெஷின் சி வந்து 31 ஹவர்ஸ் வரைக்கும் இட் இஸ் ஒர்க்கிங். 31 ஹவர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்போ அடுத்த ஜாப் உள்ளே போகக்கூடிய டைம் வந்து மஸ்ட் பி 31. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இந்த டைமிங்கை நம்ம இங்கே போட்டுறோம். And then add the processing time so that you will get 37. Again இந்த 37ஐயே இங்கே இறக்கிடலாம். Here you have 36, so that is not a matter. இங்கே கம்மியாக இருந்தால் மட்டும், அந்த வேல்யூஸ் குறைஞ்சா மட்டும், டைமிங்ஸ் குறைஞ்சா மட்டும் என்ன பண்ணணும், எது லார்ஜர் வேல்யூன்னு பார்த்து அதை போடணும். அப்போ 37ஐயே இங்கே வந்து போட்டுடலாம். அடுத்து ப்ராசஸிங் டைம் ஆட் பண்ணி 41. And now here you can compare these two values 46 and 41. so எது வந்து larger அப்படினு பாத்தீங்கன்னா 46. so 46 தான் in time போடணும். because after 46 hours only 5th job it comes out from machine B. அடுத்து processing time add பண்ணி total elapsed time calculate பண்ணிடணும். so total elapsed time is 51.
Now idle time for machine C. So first row la you look at machine C வந்து எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது after 8 hours. So 8 hoursல தான் first job உள்ள போகுது. அப்போ அதோட idle time 8 hours. And second row ஏதாவது idle time இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். So 16 and here 22. அப்போ இதோட difference calculate பண்ணிக்கணும். So 6. And here there is no idle time. And here also there is no idle time, and here there is idle time. இங்கே 41, இங்கே 46. So அதோட difference 5. அப்போ 5 hours idle இருக்கு. Now calculate the total idle time. See இப்போ machine A வந்து 42 hours work பண்ணிருக்கு, and machine B 46 hours. So up to 46 hours. But total timing is 51. அப்போ 46 ஹவர்ஸுக்கு அப்புறம் மெஷின் பி ஒர்க் பண்ணலை. அப்போ எவ்வளோ டைமிங் அது ஒர்க் பண்ணாமல் இருக்குது? 51 minus 42. So 51 minus 46. சரியா? So that is 5. ஸோ 46 வரைக்கும் தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஐடில் டைம் கேல்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். ஆஃப்டர் 46 ஹவர்ஸ் அது எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாமல் இருக்குது. ஸோ 51 minus 46, that is 5. So yeah, now you can calculate all the idle time for machine B. So add these, so you'll get 31. And idle time for machine C. ஸோ மெஷின் சி வந்து 51 ஹவர்ஸ் வரைக்குமே ஒர்க் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம நில். ஸோ ஹியர் யூ கேன் ஆட் these three values 8 plus 6 plus 5, that is 14. So the idle time for machine B is 19 hours. So idle time for machine A. மெஷின் ஏக்கு ஐடில் டைம் பார்க்கும்போது 0 ஹவர்ஸ்ல இருந்தே மெஷின் ஏ வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கு? 42 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு. பட் டோட்டல் elapsed டைம் இஸ் 51. அப்போ 51 minus 42. 51 minus 42, that is equal to 9. So அப்போ 9 hours machine A work பண்ணலை. So machine A உடைய idle time is 9, and idle time for machine B is 31, and idle time for machine C is 19.